வாசிக்கும்படியான முதலாம் தேவ வார்த்தை மன்னிப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்பதே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. முதலாவது வார்த்தை பேசும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, தருணத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது வார்த்தை மிகவும் கேட்பதற்கு ரொம்ப மன்னிப்பை பறித்து நல்ல அழகாக சிந்திக்கலாம், யோசிக்கலாம், பேசலாம். ஆனால் அதை நாம் கடைப்பிடித்து நடப்பது என்பது மிகவும் கடினமான வார்த்தைகள். நாம் மன்னிக்காதபடிக்கு நாம் இந்த வார்த்தையை நாம் பேச முடியாது. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தை. ஆனால் ஆண்டவர் மன்னித்தார். ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்கலாம். மன்னிப்பு அருளும் மாபெரும் அரசே, உமதுள்ளம் சமுத்திரமோ, என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உனதுள்ளம் கருணை ஊற்றோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உனதுள்ளம் கருணை ஊற்றோ. இது எங்கும் உண்டோ, இது எங்கும் உண்டோ, எந்த சிந்தைக்கு மேலான அன்பு, என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உனதுள்ளம் கருணை ஊற்றோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசே, உனதுள்ளம் கருணை ஊற்றோ. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே நாளுக்காக ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக ஆண்டவரே எவ்வளவு நிந்தைகளையும் அவமானங்களையும் ஆண்டவரே நீர் அடைந்தீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டோம் ராஜா. அப்பா, இன்றைக்கு உலகமே ஆண்டவரே கல்வாரி நாதரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர் கல்வாரி சிலுவையில் நீர் எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் இந்த இடத்துல வந்து பேச முடியாது ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசும்படிய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது வார்த்தை மன்னிக்கும் அதிகாரம். மன்னியும் பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மன்னிப்பு என்கிற வார்த்தைக்கு ஃபர்கிவ்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் விட்டு விடுதல், கடனை திரும்ப செலுத்தும்படி கேட்காமல் விட்டு விடுதல், குற்றம் புரிந்த ஒரு நபருக்கு இறங்கி அவனை தண்டிக்காமல் விடுதல். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் தண்டிக்காமல் நம்மை கிருபையாய் மன்னித்ததுனால நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகில் லட்சக்கணக்கான மக்கள் மிருகத்தனமாக அடிக்கப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான காயப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகின்றனர். இன்று போர் ஆயுதங்களை சில வினாடிகளில் லட்சக்கணக்கான மக்களை கொல்லக்கூடிய அணு ஆயுதங்களை, லேசர் கருவிகளை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். ஒரே ஒரு அணுகுண்டு போட்டால் ஒரு நாடே அழிஞ்சிடும். அப்படிப்பட்ட அணுகுண்டுகளெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறான். உலகம் முழுவதும் அழிவுண்டாக்கும் ஆயுதங்கள் குவிந்து கிடக்கின்றன. இவற்றின் அடித்தளத்தில் மறைந்திருப்பது மனிதன் தன்னுடைய அயலானை முழு இருதயத்தோடும் மன்னிக்க இன்னும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், இஸ்ரேல் காசா நாசமாயினே வருது. இந்த சைடில் ரஷ்யா, உக்ரைன், இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்து, ஏன்னா அவங்கள மன்னிக்க முடியல. ரஷ்ய அதிபர் இங்கே இஸ்ரேலுக்கு சொல்கிறார், நீங்கள் போரை நிறுத்தணும். அவர் போரை நிறுத்த மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஈகோ, பிரிஸ்டிஜ் இஷ்யூ, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லிட்டு. அதனால் மன்னிக்கிற சிந்தையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் இயேசப்பா. அவர் என்ன செய்தாரோ சொன்னாரோ அதை செய்து காட்டினார். பிரியமானவர்களே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவர்கள் யார்? இயேசுவை ஐயா அவர்கள் நல்லா சொன்னார். இயேசுவை
கொலை செய்ய வகை தேடினவர்கள். அன்னா, காய்பா, பிரதான ஆசாரியர், வேதபாரகர், இப்படிப்பட்ட பரிசேயர், இவர்களெல்லாம் தான் ஆண்டவரை கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள். வகை தேடினவர்கள் யார்? புறஜாதி மக்கள் கிடையாது, மற்றவர்கள் கிடையாது, இந்த யூதர்கள். அதில் வேதத்தை பாராயாம அப்படி மனப்பாடமாக ஒப்பிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வேத பாரகர்கள், பரிசேயர்கள், ஆசிரிய கர்த்தருக்கு, யெகோவா தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள். இவர்கள் தான் இயேசுவை அவர்கள் மேசியாவாக, கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு மக்களெல்லாம் இவங்க பின்னாடி போகிறாங்க. ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்கள், அடையாளங்கள், லாசருவை உயிரோடு எழுப்பது, எல்லா காரியங்களையும் பார்த்தார்கள். ஆனாலும் இவர்தான் மேசியா என்று அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ஆகையினால் அவர்கள் கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர்களை ஆண்டவர் மன்னித்தார். காட்டி கொடுத்த சீஷன், அவரோடு கூட 3 வருஷம் உண்டு உறங்கி அவரோடு அவருடைய அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்தவன் பண ஆசையினால் பிரியமானலை காட்டி கொடுத்தான். அவனையும் ஐயா சொன்னது போல சிநேகிதனே என்று சொல்கிறார். சபிக்கிறவர்களை ஆசீர்வாத, சத்துருக்களை சிநேகியுங்கள். எல்லா சீடர்களும் ஓடி போனார்கள். எல்லாவற்றையும் விட்டு அவளுடைய வேலைகளையும் விட்டு வந்தவர்கள் இன்றைக்கு அவள் என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் ஓடி போனார்கள். அவர்களையும் மன்னித்தார். மறுதலித்த சீமோன் பேதுரு, யார் உம்மை மறுதளித்தாலும் நான் உம்மை காவலிலும் சாவலிலும் நான் உம்மை பின்பற்றுவேன், நான் உமக்காக நான் மரண பரியந்தம் நான் மறுதளிக்க மாட்டேன் என்று அப்படியாக இருந்த சீமோன் பேதுரு ஆண்டவரை மறுதளித்தார். அல்லேலூயா. சிலுவையில் அறையும் என்று கோஷமிட்ட யூதர்கள் போன வாரம் என்ன பண்ணாங்க? ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, இப்பொழுதே ரட்சியும், ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சியும் என்றெல்லாம் ஓசன்னா ஓசன்னா என்று பாடி புகழ்ந்த அதே மக்கள் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? அவரை சிலுவையில் அறையும். இதாங்க மனிதனுடைய. ஒரு நாள் நமக்கு என்ன பண்ணுவாங்க? வாழ்வு போடுவாங்க. அடுத்த நாளே என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஒழிகாண்டுவாங்க. அதுதான் மனிதனுடைய குணம். பிரியமானே, அவளெல்லாம் அப்படி கோஷமிட்ட வாரினால் அடித்த போர் சபைகள், யூதருடைய வார்களில் எலும்பு துண்டுகள், இரும்பு துண்டுகள், இப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஒரு தடவை அதை அடிக்கும் பொழுது ஈய குண்டுகள் இதெல்லாம் அப்படியே உடம்புல பதிந்து அது அப்படியே கீறி அப்படியே பீரிடும், பயங்கரமாக ரத்தம் வரும். அவர்களே ஆண்டவர் ஈட்டினால் குத்தினார்கள். அவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? மன்னித்தார். பிரியமானே, யோசித்து பாருங்கள். ஐயா சொன்னது போல நியாயமற்ற தீர்ப்பு செய்த, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணல. பிரியமானே, அவர் யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக இயேசு என்ன பண்ணாங்க? பிலாத்து சரியான அநியாயமாக ஒரு தீர்ப்பு சொல்லிட்டார். பிரியமானே, அவரையும் மன்னித்தார். பரிகசித்தவர்கள், காரி உமிழ்ந்தவர்கள் என்ன பண்ண மன்னிக்க முடியுமா? குட்டினார்கள், பரிகசித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஒரு தடவை நம்மளை பார்த்து யாருன்னா காரி துப்பிட்டா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்களேன். மன்னிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அவர்களையும் மன்னித்தார். இந்த இவர்கள் யார் லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன்னா? நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஏதோ நல்ல செய்தி கேட்டோன்னு இல்லை. இந்த இவர்கள் யார்? இப்போ சொன்ன இல்லை, இத்தனை பேரில் நம்ம இருக்கிறோமா? நம்ம யாராவது ஆண்டவருக்கு மறுதளிச்சிருக்கிறோமா? பின்வாங்கி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, இவர்கள் யார் லிஸ்ட்டில் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம பாட்டு கூட பாடுறோம்ல, என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும்
காயங்களையும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. நம்முடைய மனசாட்சிக்கு நாம் தெரியும். பிரியமானே, நாம் பாடலாம், பிரசங்கிக்கலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம். நாம் என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிறோம் நமக்கே தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் முன்பாக எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானே, இப்படிப்பட்ட தூஷித்தவர்களை, பரிகசித்தவர்களை எல்லாரும் தண்டிக்க வேண்டும் என்று வேதம் சொல்ற. நீதிமொழிகள் 19:29 மட்டும் யாருன்னா வாசிங்க. இன்னொருத்தர் லேவியராகும் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரியாசக்காரனுக்கு தண்டனை இருக்கிறது. அடுத்தது பாருங்க, லேவியராகும் 24:13. கல்லெறிந்தவனை கொல்ல வேண்டும், தூஷித்தவர்கள். பிரியமானே, இயேசப்பா சிலுவையில் அறையும் பொழுது ஒரு கிரேக்க பதம் சொல்லுகிறது, இவர்கள் செய்த பாவத்தை ஆண்டவரே பொருட்படுத்தாதிரும், இவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை கொடுக்காதிரும், மன்னியுங்கள், இவர்கள் செய்த பாவங்களை மன்னியுங்கள் என்று ஜெபித்து கொண்டே இருந்தார் என்று சொல்லுகிறது. ஜெபித்ததுனால தான் இவர் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார். ஏன்னா ஆண்டவர் நினைச்சிருந்தா இந்த பூமி அதிர்ச்சியே, பூமி பிளந்து அவர்கள் எல்லாரும் ஒரே தடவை என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் விழுங்கி போட்டிருக்கிறோம். ஏசப்பா கல்வாரி சிலுவையில் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து கொண்டே இருந்தார். இந்த மன்னிப்பினால் தான் நான் வாழ்ந்தேன். இந்த மன்னிப்பை நான் பெற்று இருக்கிறேன். நான் பிரியமானே, லூக்கா 23:41 வாசிக்கிறோம். நாமும் நியாயப்படி, அந்த கல்லன் சொல்கிறான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். இவரோ ஒரு இதுவும் செய்யவே இல்லை, ஒரு அநியாயமும் செய்யலையே, நீங்கள் தேவனுக்கு பயப்படுது இல்லையான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் கன்ஃபஸ் பண்ணுறான். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். பிரியமானே, நீதிமொழிகள் 28:13, பாவங்களை மறைக்கும் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:8-9, பாவங்களை அறிக்கைட்டார், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோமா? எவனுடைய பாவம் மூடப்பட்டது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதற்கோ அவன் பாக்கியவான். பாவ மன்னிப்பின் நிச்சயம், பெர்க்மன் பாடலில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இத்தனை ஆண்டுகளாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னாக்க போயிட முடியாது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதா? இயேசப்பானுடைய அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பாவங்களையெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறீங்களா? அப்போ தான் நம்ம பரலோகம் போகணும். அடுத்தது, இயேசு மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கணும். அன்னைக்கு கூட 3வது நல்ல அருமையான சொன்னார், மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நீங்கள் நின்று கொண்டு ஜெபம் பண்ணுவோம், ஒருவனில் யாதொரு குறை உண்டானால் முதல்ல அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இது பண்ணுன்றார். இன்னொரு இடத்துல மத்திய இதில் சொல்கிறாரு, மத்திய 5:22-24, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று நினைக்க உன் காணிக்கை வைத்து விட்டு முதல்ல போய் ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அப்போ நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். இயேசப்பா சொல்லி கொடுத்த அந்த கர்த்தருடைய ஜெபத்தில், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களை நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்களை மன்னியுங்கள் என்று சொன்னார். அதுதான் நம்ம டெய்லி சொல்கிறோம், வாரம் வாரம் சொல்கிறோம். ஆனால் மன்னிச்சிருக்கிறோமா? ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம், மாமியார் மருமகளை மன்னிச்சா, மாமியாரை மன்னிட்டிங்களா? கூட இருக்கிற நாத்தனாரை மன்னிட்டிங்களா? கூட இருக்கிறவங்களுக்கு அண்ணன் தம்பிங்களை மன்னிச்சிருக்கணுமா? குடும்பத்தில் பகையாக இருக்கிறவங்களெல்லாம் மனதார மன்னிச்சிட்டோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் போயிட்டு குட் ஃப்ரைடே போயிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பிரியமானே, மனிதர்களுக்கு விரோதமாக மனிதனிடத்தில் போய் ஒப்புரவாகி நம்ம மன்னிப்பு பெறணும். மன்னிப்பு பெறலைன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. இந்த கசப்பு, இயேசப்பா மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னித்தார். இவங்க யாருமே என்ன பண்ணல, யாராவது ஆண்டவரே எங்களை மன்னியுன்னு சொன்னாங்களா? இல்லை, அவர்களையும் மன்னித்தார்.
பிரியமானே, இயேசு கிறிஸ்து மனித எபேசியர் 4:32 வாசிக்கிறோம், கொலோசியர் 1:13 வாசிக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என் பிதா உங்களை மன்னித்தது போல அவர்களுக்கு மன்னிங்கள். ஆண்டவர் தான் நமக்கு ரோல் மாடல். நான் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, ஊழியக்கார் கிடையாது, யாருமே பெரிய ஸ்பீக்கர்லாம் கிடையாது. இயேசப்பா தான். மன்னிக்காத, மன்னிப்பு கேட்காதவர்களையும் அவர் மன்னித்தார். அப்படி நம்ம மன்னிக்கிறோமா யோசப்பா? பிரியமானே, 14 வயசில் ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தார். என்னுடைய பாவத்தெல்லாம் நான் அறிக்கையிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டிக்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன். நான் சண்டை போட்டவங்கிட்டலாம் போய் ஒப்புரவானேன். நான் திருப்பி கொடுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் திருப்பி கொடுத்தேன். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சமூகத்தில் நான் போய் அறிக்கையிட்டு நான் ஜெபம் பண்ணேன். பெரிய ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், உலகம் கொடுக்கக்கூடாத, எடுக்கக்கூடாதமான ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இதை நம்ம பெற்றிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மன்னிக்காத இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு, வைராக்கியம், ஈகோ, பெருமை இதெல்லாம் இருந்தால் பிரியமானே, நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கைட்டு, இன்னைக்கு நிறைய கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் ஆகுது. மனைவினால் கணவனை மன்னிக்க முடியல, கணவனால் மனைவியை மன்னிக்க முடியல. மன்னிச்சிட்டா இன்னைக்கு டைவர்ஸ் ஆகாது. மன்னிக்க முடியல, ஏசப்பாவே மன்னிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் வேற உதாரணமே கிடையாது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் அப்படியாக நிறைய பேர் நம்ம அதில் பார்க்கும்போது கிறிஸ்டின் பேர் தான் வருது. பிரியமானவர்களே, மன்னிக்காத தன்மை நம்ம மன்னிக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் மன்னிக்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. பிரியமானவர்களே, இயேசுப்பாவை ஈட்டினால் குத்தும்போது அந்த ரத்தமும் ஜலமும் வந்தது. அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர் ஆகிய தெய்வீக அன்பை காட்டுகிறது. ரோமர் 5:5 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. அவர் குத்தனவங்களையும் மன்னிட்டார். அது மாத்திரமல்ல, பாருங்க, ஒரு மாம்பழத்து மேலே கல்லை எரிஞ்சா அந்த மாம்பழத்தை தன்னையே கொடுத்துடுது. கல்லை அடிச்சு அதை கொலை பண்ணுறாங்க, அதை இது பண்ண சேதப்படுத்துகிறாங்க, அது தன்னையே கொடுத்துருது. அதுபோல் நாம் என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நம்மை காயப்படுத்தும் பொழுது, மற்றவங்களை நம்மளை வேதனைப்படுத்தும் பொழுது, நம்மளை சிறுமைப்படுத்தும் பொழுது நாம் மன்னிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அதை மன்னிக்க சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரிசாவில் தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்த அருமையான கிரஹாம் ஸ்டெயின்ஸ், அவர் 2 மகன்கள் பிலிப், தீமோத்தேயு ஜீப்பில் வச்சு உயிரோடு கொளுத்துனாங்க. ஒரு 100 பேர் வெளியே தடிகளெல்லாம் வச்சு ஜீப்லேருந்து அவங்க வெளியே வரக்கூட முடியாதபடி. எவ்வளோ கொடூரமான இது. அப்போ அந்த அம்மா கிட்ட, கிளாடிஸ் அம்மா கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தொடர்ந்து என்னுடைய கணவர் செய்த அதே ஊழியத்தை, அதே மருத்துவ சேவையை நான் என்ன பண்ண போகிறேன்? அதே மக்கள் மத்தியில் செய்ய போகிறேன். சரி, இவங்களுக்கு கொலை பண்ணாங்களே, கொடூரமான இப்படி கொலை பண்ணாங்களே, இவங்களே தான் செய்ய போகிறீங்க. நான் மன்னிச்சிடுறேன். யாராவது மன்னிக்காத கசப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் அவங்கள மன்னிங்க. அப்போ தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? மன்னிப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாராவது மன்னிக்காமல் இருக்கிறோமா? மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். 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 சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். வெறுத்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே,
மன்னிக்கும் இதயம் தாரும். அல்லேலூயா. பிரியமானே, மன்னிக்கும் இதயத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லை, கடைசியாக லூக்கா சுவிசேஷத்தில் இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் இந்த உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த ஏசப்பா கொடுத்த இந்த பாவ மன்னிப்பை பெறாமல் இன்றைக்கு புண்ணியத்தை தேடு, பாவ மன்னிப்பை தேடி கங்கை நதியிலும் அநேக புண்ணிய சேத்திரங்களுக்கும் அநேக காடுகளுக்கும் மலைகளுக்கும் சபரிமலைகளுக்கும் மக்கள் போயினே இருக்காங்க. உண்மையான பாவ மன்னிப்பு ஏசப்பா, அதை நம்ம சொல்லி ஆகணும். அப்படி சொல்லும்படியான கிருபையை எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக.